லட்சுமி, வா வா வா. மாறணுங்கக்கா. என்ன பண்றான்னு பையன்? இருக்கான்னு வீட்டுல. அவனுக்கு என்ன படுத்துட்டு இருக்கிறான். அவரே டயர்டா இருந்துச்சாம பஸ்ல வந்தது. அதாக்கா படுத்துட்டு இருக்கிறானு. சரிம்மா, தூங்கிட்டு விடு சுத்த நேரம். சரியா, எழுப்பிடுற அது டக்குன்னு. சரிக்கா, நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. டே, இனியெல்லாம் போகாத வெளியே வெளியே ஊருக்குலாம். இனிமேல் நம்ம ஊர்லயே இருந்து வேலை பாருடா. வெளியெல்லாம் நீ போக தேவையில்லை, இங்கே இரு, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிக்கிறேனுக்கா. அதான் கரெக்ட் லட்சுமி. சட்டு புட்டுன்னு அந்த வேலையை பாரு. நீ எத்தனை நாளைக்கு இது இப்படியே அங்கிங்க அலைஞ்சிட்டே கிடப்ப? உனக்கு ஒரு நல்லது எடுத்து செய்ய வேண்டாமா? ஆசை இருக்குமில்ல உனக்கும். ஆமாங்கக்கா, பையன் சொன்னாலும் சரின்னு சொல்ல மாட்டேறானாக்கா. முழுசா என்னக்கா பண்றது? அவன் அப்படியே சொல்லுவான். அவனுக்கு வேற வேலை என்ன? நீ என்ன பண்றன்னா, அந்த புரோக்கர்கிட்ட வேணா சொல்லி வை. எதுவும் நல்ல பொண்ணு வாத்துச்சுன்னா சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவனுக்கு இங்கேயே வேலை செய்ய சொல்லு. எங்கோச்சும் மனசு மாதிரி எங்கோச்சும் வெளியூருக்கு எங்கோச்சும் போயிட போறான்னு. சரியா? ஆமாக்கா, ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். கேட்டாதான் ஆகுவேன். அப்படி நீங்க சுட்டுறாத அவனை. இங்கே இருக்க சொல்லு. சரியா? ஆமாக்கா, அப்படி எதுவும் சொல்லிருக்கு. கேட்கட்டும், அவன் என்னமோ பண்ணட்டும். ஆனா அங்க இருந்தாலும் போகிற மாதிரி இல்ல, அவனை விடுற மாதிரி நானும் இல்லக்கா. நீ வேணா உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச இடம் இருந்து சொல்லுங்க. ஒரு நல்ல இடமா, நல்ல பொண்ணா. வசதி இல்லாட்டியும் கூட பரவாயில்லக்கா. ஏதோ குடும்பத்துக்கு புரிஞ்சுக்கிற பொண்ணா போயிருந்தா கூட போதும். எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியாது லட்சுமி. ஆனா யாரும் சொன்னாவான்னு சொல்றேன். சரிம்மா? சரிங்கக்கா. சரி, எங்க வர இப்படியே? இல்லைங்கக்கா, அவங்ககிட்ட வந்த உடனே சொல்லிட்டேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்து வேலைக்கெல்லாம் தூரமெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு நேற்று வந்த உடனே சொல்லிட்டு நானு. அதான் அந்த புரோக்கர் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்துட்டு இருந்தேன் நானு. சரி, போயிட்டு வா. நானும் கடைக்கு போலான்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து ஒரு டீயை போட்டு குடிக்கலான்னு தான். சரிங்கக்கா, போயிட்டோம். நீ போயிட்டு வா லட்சுமி. போற காரியம் நல்லபடியா நடக்கட்டும். சரி? சரிங்கக்கா, அதான் நான் சாமி கும்பிட்டுட்டு தான் போறேன். நல்லதே நடக்கட்டும். சரி, போயிட்டு வா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்றாது இப்படி ஆகி போச்சே நம்ம நிலைமை. முதல்லலாம் 10 ஊடு வந்து லைன்ல நிக்க அவன் வீட்டு முன்னாடி. எங்க பொண்ணு பார்த்து கொடுங்க, எங்க மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க அப்படின்னு. இப்போல எவன்டா வர்றான்? எவனும் வர்றதில்ல. எல்லாம் போன்ல பார்த்து கல்யாணத்து பண்ண வேண்டியது. அப்புறம் 2 வருஷத்துல டைவர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியது. ஏங்கடா இப்படி வண்டி தொலைகிறீங்க சாமிங்களா? போண்டே எல்லாம் வந்துடுறது இப்ப இல்ல. அதனால எல்லாரும் மாயா மாதிரி ஆயிடுறது வீட்லயே உட்காந்துக்கிட்டு. வணக்கம்ங்க. என்ன லட்சுமி, என்ன வீடு பக்கமெல்லாம் வந்திருக்கவாளையா? அதானுங்க, பையன் ஊர்ல இருந்து வந்துட்டேன். அதான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தனுங்க. அதான் உங்ககிட்ட வந்து ஏதோ நல்ல பொண்ணு ஏதோ நான் இருக்கா அப்படின்னு. சரி வாமா, வந்து உட்காரு வா. எல்லாம் சொந்த பந்தமா போயிட்டா. என்ன தயக்கம்? எல்லாம் கேட்கறது கேளு, வா வந்து உட்காரு வா. இல்லைங்கண்ணா, எனக்கு ஒரு வீட்டுல ஒரு வேலை இருக்கா. அதான் இருக்கா என்ன நல்ல இடமா இருக்கா கேட்டு போலான்னு தான் வந்தனுங்க. அதெல்லாம் ஒவ்வொரு 2-3 இடம் இருக்கு லட்சுமி. ஆனா வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு பொண்ணு. நான் வேணா சொல்றேன். சரிங்கண்ணா, நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க. நல்ல குணமான பொண்ணா சொல்லுங்க, அடக்கமான பொண்ணா. எனக்கு தெரியாத லட்சுமி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு. நான் பார்த்து சொல்றேன்னு. நீ கவலைப்படாம போ, வீட்டுக்கு போ. நான் வேணா கொண்டு வர போட்டாங்களா, வேணா இருக்கிற போட்டாங்களா கொண்டு வர. இவ்வளவு தூரம் வரணும் இதுக்காக? ஒரு பொண்ணு சொல்லி இருந்தா போதாதா? எதுக்குமே நேர்லயே சொல்லிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தனுங்க. அதாங்கண்ணா. சரி, நீ வீட்டுக்கு போ. நான் வேணா கொண்டு வரேன். நான் பார்த்துட்டு எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வர. சரியா? சரிங்கண்ணா, அப்ப நான் போறேனுங்க. அப்புறம் கொண்டு வந்து காட்டுங்க. எந்த பொண்ணு அமைதி அதை கொண்டு வாங்க. சரிங்களா? சட்டு போட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு வாக்குறேன். சரி, புரியுது. அதான் எதுக்கடா இத்தனை நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சேன் நான் அப்பயும். சரி, இருங்க, போயிட்டாரேன். போயிட்டு நல்ல பையன்தான். அதுக்கு ஏத்த மாதிரி 2-3 இடம் இருக்கதான் செய்யுது. அது வேணா காட்டுவோம். பிடிச்சிருந்தா முடிச்சு வச்சிடலாம். இல்லைன்னா அப்புறம் வேற ஏதோ இடம் பார்க்கலாம். ஏங்க எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கீங்க? உங்களுக்கு தொண்டை வலிக்காதா? நீ ஒண்ணும் வாயால அதிகம் பேச. சரியா? ஒழுங்கா சொல்ற வேலையை மட்டும் செய். சாப்பாடு என்ன செஞ்சிருக்கிற? கார் குழம்புங்க. ஏன்? அட பாவி, ஏமா கார குழம்பு செஞ்சுக்கிறிய? கார குழம்பு எப்படி இந்த வெயிலுக்கு சாதுங்கிறது? ஏங்கத்த வாயிலதான் நீங்க மாத்தி மூக்குல உம்பிங்களோ? இந்த நக்கல் நையாண்டிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒழுங்கா ஒரு மோர தயிர வெய்தாய. கார குழம்பெல்லாம் என்னால திங்க முடியாது, வயிறு எரிஞ்சிட்டு கிடக்கும். எப்பயும் எல்லாம் வீடு பூரா எரிஞ்சிட்டு தான் கிடக்குது, தீ மாதிரி தான் கிடக்குது. நீ இதுல கார குழம்பு வேற செய்ய பாரியா? செஞ்சு வச்சுக்கிறியா? நீ அது ஒன்றும் தேவையில்லை. ஒழுங்கு தயிர் சாப்பாடு எதுவும் செய்யி. அப்ப அந்த குழம்பு என்னங்க பத்துன்றது? வெய்ய நைட்டு பண்ண தோசை ஈஸிக்கு எதுவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. ஏமா என்னம்மா பிரச்சனைங்க உங்களுக்கு?
ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க கம்மன் இருங்க. தெரிஞ்ச மட்டும் என்ன தீர்த்து வைக்க போறீங்களா இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா? ஒண்ணும் இல்ல, கம்மன் இருங்க. எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி கோவப்படுறேன்? நான் என்ன சின்ன பொண்ணு பண்ணேன்? ஒண்ணும் இல்ல, உங்க வேலையை பாருங்க கம்மன். அடி என் ரூபாய் எதுக்கு இப்படி மிரட்டிட்டு இருக்கிற? அவன் என்ன பண்ணவனிய? ஒண்ணுங்களே உங்க பையனும் அவனை மிரட்டல் நான் சொல்லதானே செஞ்சேன். நானும் மிரட்டு போற வர. ஏமா வெயில் ஓவரா இருக்கு இல்லைங்க, அதனால ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எங்க ட்ரிப் போயிட்டு வரலாமாங்க நம்ம எல்லாரும்? கரெக்டான ஐடியாங்க. அப்படிதான் போயிட்டு வந்துருந்தேன். அப்புறம் 2-3 நாள் குளிர்ச்சியா இருக்குங்க உடம்பு. ஏய் வாய் மூடு. இப்ப யாரு வரேன்னு சொல்ற? நீ எதுக்கு இப்படி வாய் பொழந்துட்டு இருக்கிற? ஏங்கம்மா வேண்டாங்கிறீங்களா? அப்போ ஏன்டா எதுக்கு இப்ப தண்டத்துக்கு அந்த செலவு? எதுங்க தண்டா? இப்படி இந்த மாதிரி சீசன்ல தான் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். நீ கம்மனரு. நான் உன்கிட்ட பேசினேன், அவன் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கம்மனரு, வேலையை பாரு. டேய் இப்ப எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? போயிட்டு வரலாமா? எப்ப வேமா போயிட்டு இருக்கோம், எப்பயோ சொன்னால தானே போயிட்டு வரலாம். மட்டும் குடும்பத்தோட எல்லாரும் போயிட்டு வரலாம். சரி போலான்னு முடிவு பண்ணிட்டா தங்கச்சியும் கூப்பிட்டுரு. சரிம்மா, அவளும் வரட்டும், பாவம். குடும்பத்தோட தானே சொன்னாங்க. அவ குடும்பத்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளே அதுக்கு இப்ப இழுத்துட்டு கிடக்குறாங்க இவங்க. சரி சரிங்கம்மா, அவளையும் கூப்பிடாம எங்க போயிட போறோம்? அவளையும் கூப்பிட்டுறேன், மாப்பிளையும் கூப்பிட்டுற அப்படியே. சரியா? சரி மருமகனா எல்லாத்தையும் வர சொல்லிடு அப்படியே. சரிங்கம்மா. அப்பா எங்க? அவர் எங்க வெளி வேலை இருக்குன்னு போயிருக்கிறாரு. அவரையுமா கூட்டிட்டு போனா? என்னங்கம்மா அப்பா எல்லாமே போறது? அவன் பாவமில்ல. வீட்டு யார் பாக்குறது? நீ உட்காந்து பாத்துக்கிறியா? சரி விடுங்க, அவன் வரட்டும். அவங்ககிட்ட கேட்டு பாக்கலாம், என்னங்கப்பா வர்றீங்களா என்ன அப்படின்னு. சரி வரட்டும் மட்டும். எங்க எனக்கு ஒரு அடியாங்க. நம்ம குடும்பத்தோட போறவடா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போலாமுங்க. அவங்களாம் வருவாங்களா சின்ன பொண்ணு? எதுக்கு சின்ன பொண்ணு இந்த வேண்டாத வேலை? ஆமா, நீ வாய் மூடிட்டு இரு கொஞ்ச நேரம். இல்லைங்க, எல்லாரும் வெயில் அவஸ்தைப்பட்டுட்டு தான் கிடக்குறாங்க. வர்றீங்களான்னு கேட்டா எல்லாம் வந்துருவாங்க. ஆளுக்கு காசு போட்டு போனோம்னா ஒரு சுத்திட்டு வந்துடலாங்க. அப்படின்னு கேட்டு பாரு. வர்றேன்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாரும் போயிடலாம். ஒரு பெரிய ஒரு பஸ் புடிச்சோம்னா போயிட்டு வந்துடலாம். சரிங்க, நான் கேட்டு பாக்குறேன். கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? கம்முனே இருக்க மாட்டேல வாயை வச்சுக்கிட்டு. ஏங்கத்த போறதும் போற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிட்டு வந்துடலாமே. ஆமாமா, எல்லாம் ஆளும் கூட நல்லா ஜாலியா தான் ஒரு காட்டம் பாட்டமா. அப்படின்னு சரிடா, அப்படியே நீயும் கேட்டு பாரு வர்றாங்களா என்னன்னு. சரியா? சரிங்கம்மா, நானும் கேட்டு பாக்குறேன். அப்ப ஜாலி. நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ஜாலியா இருக்க போற இந்த வெயிலுக்கு குட் பை சொல்லிட்டு. ஆமா சின்ன பொண்ணு, 2-3 நாளுக்கு இந்த வெயில் குட் பை தான். நினைச்சவன் உடம்புல இருந்து கால் மட்டும் குளிர்ச்சியா இருக்குங்க. எனக்கு இப்போ உடனே டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. ஏ ஜாலி, ஏ ஜாலி, ஏ ஜாலி. நாங்க இங்கிருந்து போக போறோம் 2-3 நாளைக்கு. ஏ ஜாலி, ஏ ஜாலி. பாய் 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 சன்னு. உனக்கு பாய் 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 சன்னு. கொஞ்சம் நிறுத்து. என்ன தலையில ஆடிட்டு இருக்க போல? சின்ன பொண்ணு போது நிப்பாட்டு. என்னங்க பண்றது, என்னால ஆட்டத்தை நிப்பாட்ட முடியலைங்க சந்தோஷத்தை நினைச்சா. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் எங்காச்சும் இந்த சம்மர்ல எங்காச்சும் போகணும்னு ஆசை இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க எங்க போக போறீங்கன்னு.